இங்க ஒரு பேய்க்கு கண்டவுடன் காதல் வந்து ஹீரோயின் கூட குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிடுது. இங்க நம்ம வியாபாரி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்து போயிட்டு இருக்கு. அவன் புது பொண்டாட்டி கூட பார்க்காம அன்னைக்கு நடந்த செலவு தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவங்களும் போற வழியில சாப்பிடறதுக்கு ஒரு இடத்துல நிக்க, அங்க இருக்கிறவங்களும் இங்க 100 கணக்குல பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு பேய்க்கு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சிட, அதுவோ காக்கா குருவி அணில்னு சொல்லிட்டு விதவிதமா வந்து சைட் அடிச்சிட்டு இருக்கும். குளத்துக்கிட்ட வந்த ஹீரோயினும் பேயோட காலடி தடத்தை பார்த்துட்டு பயந்து அடிச்சு ஓடி வந்துருவா. சாப்பிட்டு எல்லாரும் கிளம்பும் போது பேய்க்கோ காதல் ஓவர் ஆகி கட்டினா இவ்வளவுதான் கட்டணும்னு சொல்ல, கூட இருக்கிற பேய்ங்கெல்லாம் தம்பி அவங்களுக்கும் நமக்கும் செட் ஆகாது, அதுவும் இல்லாம அது கல்யாணம் ஆன பொண்ணுன்னு சொன்னோன்னே நம்ம பேயோ எங்க இருந்தாலும் வாழ்கன்னு அமைதியாயிடுவாரு. ஹீரோயின் புகுந்த வீட்டுக்கு போனோடனே அன்னைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அமுச்சு விடுவாங்க. உள்ள போனா ஹீரோ கணக்கு பார்த்துட்டு இருக்க, ஹீரோயினும் எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம்னு சொல்ல, ஹீரோவோ இல்ல நாளைக்கு தான் 7 வருஷத்துக்கு ஒரு டைம் வர நல்ல நாள் வருது, அதனால நான் 5 வருஷத்துக்கு வெளியே வியாபாரத்துக்கு போறேன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினா நம்ம ஆசையில மண்ணவாரி பட்டனான்னு ஓடுன்னு அழுவ, இதை பார்த்த ஹீரோவா அவளை அழுவாதுன்னு சொல்லிட்டு ஆசையா பெட்டுக்கு கூப்பிட்டு போய் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு வந்துருவான். அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் கூப்பிட்டுட்டு பிசினஸ் கிளம்பிடுவான். போற வழியில பேய் இருக்கிற இடத்துல போய் நிறுத்த, அந்த பேயோ கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ளே வந்துட்டானு உருவம் மாறி போய் என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவை இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், நான் பிசினஸ் பார்க்க போறேன், 5 வருஷத்துக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லுவான். பேயோ இதான் நமக்கு நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு அவன் உருவத்துக்கு மாறி வீட்டுக்கு திரும்பி போயிடும். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட நான் பிசினஸுக்கு போல இங்கே தங்குறேன்னு ஏதாவது கதையை சொல்லி ஒத்துக்க வச்சுக்கிறோம். அன்னைக்கு நைட்டே பேய்க்கும் ஹீரோயினுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ண, ரூமுக்கு உள்ளார வந்த ஹீரோயின் கிட்ட தனக்கு உண்மையான காதல் தான் வேணும்ட்டு அவகிட்ட, நான் உன் புருஷன் இல்ல, எனக்கு சாபம் கிடையாது, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அணில் காகம் குருவின்னு சொல்லிட்டு பல டைம் வந்து நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் முடிவெடுக்க முடியாம ஓடுவா. அந்த ஆவியா சரி ஹீரோயினுக்கு நம்ம பிடிக்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோயின் அவன் கையை பிடிச்சிட்டு 2 பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு நைட்டே அவங்க 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடியுது.